ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் உள்ளது. இக்கோயிலில் மூலவர் அமர்ந்த கோலத்திலும், தர்ப்பசயன ராமர் கிடந்த கோலத்திலும், பட்டாபிராமர் நின்ற கோலத்திலும் என 3 நிலைகளில் பெருமாள் இருக்கிறார். தினமும் காலை 10 மணி 3 சன்னதிகளிலும் பாயாசம் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இந்த பாயாசத்தை திரு கண்ணமுது என்பார்கள். அயோத்தி மன்னரான தசரதர் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக புத்திர காமேஸ்வரி யாகத்தை திரு புல்லானி கோயிலில் நடத்தினார். அப்போது யாக குண்டத்தில் தேவபுருஷர் ஒருவர் தோன்றி பாயாசத்தை அளிக்க தசரதர் 3 மனைவியருக்கும் கொடுத்தார். அதன் பயனாக ராமர், லட்சுமணர், பரதன், சத்ருக்னன் பிறந்தனர். 108 திவ்ய தேசங்களில் இது 44. இதன் பழைய பெயர் திருப்புல்லனை. முன்பு தர்ப்பை புற்கள் நிறைந்த இப்பகுதியில் புல்லவர், காலவர், கண்ணவர் என்ற 3 மகரிஷிகள் தவம் செய்தனர். அப்போது அரக்கர்களின் துன்புறுத்தலுக்கு ஆளான அவர்கள் பெருமாளை சரணடைந்தனர். அரச மரத்தின் வடிவில் எழுந்தருளி மகரிஷிகளை காப்பாற்றினார் பெருமாள். பின்னர் சங்கு சக்கரம் ஏந்தியபடி ஜெகநாத பெருமாளாக இங்கு மூலவராக கோயில் கொண்டார். உற்சவர் கல்யாண ஜெகநாத பெருமாள். தனி சன்னதியில் தாயார் பத்மாசினி இருக்கிறார். அடுத்ததாக தர்ப்பசயன ராம சன்னதி உள்ளது. சீதையை மீட்பதற்காக கடலில் பாலம் அமைக்க விரும்பினார் ராமர். இதற்காக சமுத்திரராஜனிடம் அனுமதி கேட்க 3 நாளாக காத்திருந்தார். ஆனால் கடலுக்குள் இருந்து சமுத்திரராஜன் வெளியே வரவில்லை. கோபமடைந்த ராமர் கடலை வற்ற செய்ய போவதாக சபதமிட்டார். தவறை உணர்ந்த சமுத்திரராஜன் மன்னிப்பு கேட்டதோடு பாலம் கட்ட உதவி செய்வதாக தெரிவித்தான். ராமரின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த சமுத்திரராஜன் கடலை மென்மையாகவும் தாழ்வாகவும் மாற்றிக்கொண்டான். இதன் பின்னரே இலங்கைக்கு பாலம் கட்டப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் 3 நாள் ராமர் தர்ப்பை புல்லின் மீது சயன நிலையில் விரதம் இருந்தார். இதனால் இவரை தர்ப்பசயன ராமர் என அழைக்கின்றனர். இங்கு சன்னதியில் தர்ப்பை புல்லின் மீது ராமர் படுத்திருக்க சமுத்திரராஜன் அவருக்கு அருகில் பணிவுடன் காத்திருக்கும் நிலையில் உள்ளனர். சந்நிதிக்கு வெளியே விபீஷணர் இருக்கிறார். லட்சுமணரின் வடிவாக ஆதிசேஷன், ஆஞ்சநேயர் உடனிருக்கின்றனர். சீதையை மீட்டு திரும்பிய ராமர் வேறொரு சன்னதியில் பட்டாபிராமர் என்னும் பெயரில் சீதை லட்சுமணருடன் உள்ளார். கேட்கும் வரத்தை தரும் தலமாக இத்தலம் விளங்குகிறது. குழந்தை வரம் இத்தலத்தின் சிறப்பம்சம். சேது தீர்த்தத்தில் நீராடினால் பாவம் விலகும், கிரகதோஷம் நீங்கும். கல்யாண ஜெகநாதரை வேண்டினால் திருமணம் நடக்கும். இங்கு 4 கால பூஜை உண்டு. தலவிருஷம் அரசமரம். தீர்த்தத்தின் பெயர் சக்கர தீர்த்தம். ஆதி ஜெகநாதருக்கு பங்குனியிலும் ராமருக்கு சித்திரையிலும் பிரம்மோற்சவம் நடக்கிறது. திருமங்கி ஆழ்வார் இங்கு 21 பாசுரங்கள் பாடியுள்ளார். காலை 7:30 முதல் 12 மணி வரை, மதியம் 3:30 முதல் 8 மணி வரை கோயில் திறந்திருக்கும். மதுரையிலிருந்து 125 கிலோமீட்டர், ராமேஸ்வரத்திலிருந்து 70 கிலோமீட்டர், ராமநாதபுரத்திலிருந்து 10 கிலோமீட்டர்.